இன்னைக்கு கூட்டுறவு அப்படின்னு பார்த்தாலே கடன் தள்ளுபடி தான். பயோமெட்ரிக்கே பல இடத்துல வேலை செய்யறது கிடையாது. ஒரு பக்கம் விளைச்சல் இல்லை, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு. இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடுன்னா இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. சாதாரண கார் கூட இல்ல, ஃபாரின் கார்ஸே நிக்குது எல்லாருமே. சோ அவர் ஒரு கார் பிரியர். ரேஷன் கடைகள் எந்த ஊர்ல இல்லையோ அந்த ஊர்ல எல்லாம் ரேஷன் கடைகள் கொண்டு வரணும். ரேஷன் பொருட்கள் கையிருப்பு இருக்கணும். அந்த விநியோகம் சரியான முறையில் நடக்கணும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அந்த ரேஷன் பொருள் முறையாக போய் சேரணும். புகார்களை உடனடியாக ஆய்வு செய்யணும். அதற்கான தீர்வு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதே போல பழுதடைந்த ரேஷன் கடைகளை புதுப்பித்து எந்த ஊராட்சிகள கிராமங்கள ரேஷன் கடை இல்லையோ அங்க புதுசா ரேஷன் கடையை உருவாக்கணும். அது எல்லாமே ரெண்டட் பில்டிங்ல இருக்கு. சொந்தமாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்ற இடத்துல எல்லாம் புதுசா நியாய விலை கடைகளை திறந்தாதான் அந்த கிராம மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ரேஷன் உட்பட அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். அதாவது அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை இது போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். இதோட கூட மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த பயிர்களையும் நம்ம ரேஷன்ல தர வேண்டும் அப்படின்றதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். நவதானிய பொருட்களையும் அந்த ரேஷன் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது நம்ம கோரிக்கை வச்சிருக்கு. கொடுக்கிற பொருள் எடை குறையாம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த மெஷின் இன்னைக்கு நான் விருதாச்சலத்திலே பார்த்திருக்கேன். அந்த எடை போடுற மிஷின் நிறைய இடத்துல ஃபால்ட் இருக்கு. அந்த மிஷினரி எல்லாம் உடனடியாக சரி செய்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பயோமெட்ரிக்கே பல இடத்துல வேலை செய்யறது கிடையாது. அந்த பயோமெட்ரிக் இமிடியட்டா சரி செய்து பயனாளிகளுக்கு அது உதவி செய்யணும். இப்ப கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க எல்லாம் வராங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் எப்படி ஃபாஸ்டேக் கொடுக்கறாங்களோ அது மாதிரி ஃபாஸ்டேக் மாதிரி அவங்க துரிதமாக ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு புதுசா ஒரு கார்டு அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் தரணும் அப்படின்றதும் நம்ம கேட்டிருக்கோம். நெல் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அதை உரிய கிடங்குகளில் பாதுகாக்கப்பட்டு உரிய நேரத்தில் அது மக்களுக்கு விநியோகம் பண்ணும். ஒரு பக்கம் பார்த்தா அரிசி விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சம்பாவும் இல்ல. இன்னைக்கு சம்பா இது வரைக்கும் விலையில, ஏன்னா தண்ணி இல்ல. கடமடை வரைக்கும் இன்னைக்கு தண்ணி கிடையாது. சோ ஒரு பக்கம் விளைச்சல் இல்லை, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் பார்த்தா அதை பாதுகாக்காம மழையில நனைஞ்சு முளை விட்டு போயிட்டு இருக்கு. எல்லா மூட்டைகளும் நனைஞ்சு வீணா போயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன் கிராமங்கள்ல ரேஷனை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஏராளமான ஏழைகள் இன்றைக்கும் எல்லா கிராமங்களிலும் இருக்காங்க. அப்போ அந்த ரேஷன் சரியான முறையில கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் நம்ம எடுத்தா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர், கல்வி, மருத்துவம், இதுதான் ஒரு மனிதருக்கு பேசிக்கா தேவை. அதுல முதலிடத்தில் இருப்பது உணவு. அந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உணவு எல்லா மக்களுக்கும் சரிசமமா கிடைக்கணும். தனி மனிதருக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழிப்போம் சொன்னார் பாரதியார். ஆனா நிறைய மக்கள் இன்னும் பட்டினியில இருக்கிறது உண்மை. கேப்டனும் எப்பவுமே கேப்டன் அப்படின்னாலே தன்னை தேடி வந்தவருக்கு உணவளித்தவர் கேப்டன் அப்படின்றது ஒரு வரலாறு. சரிங்களா? யார் முதலமைச்சர் பேசியிருக்காரா? ஏன்னா நாங்க இப்பதான் வெளியே வரோம், என்ன நாங்க நடந்துட்டு இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. அதனால இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடுன்னா இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பிரஸ் பீப்புளே இதை கேள்வியா கேக்குறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடுல என்னைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதுல உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு, அதுதான் எனது நிலைப்பாடு, தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க கூடாது, தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாத்திக்க கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் பேசணுமே ஒழிய இங்க சட்டசபையில ஒரு நிலைப்பாடு, இங்க முதலமைச்சர்கள் மாநாடுல ஒரு நிலைப்பாடு என்று நீங்க சொல்றீங்க. நான் ஃபுல்லா இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட்ஸை சொல்லுவேன் நாளைக்கு வரும்போது. ஆனா அப்படி இருந்தால் அது நிச்சயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நேத்து தான் இது பத்தி நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசியிருக்கேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் இருக்கு, இதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த வரிசையில பாருங்க, எல்லாருக்கும் ஃபாரின் காரே இருக்கு, சாதாரண கார் கூட இல்ல, ஃபாரின் கார்ஸே நிக்குது எல்லாருதுமே. சோ கார் இன்னும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு நான் நேத்தே சொன்னது மாதிரி பால் கொள்முதல் விலையில 3 ரூபாய் தான் உயர்த்தி இருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கலாம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை பண்ணியிருக்கலாம், ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், ரேஷனுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கலாம். இது போன்று அரசாங்கம் இன்னும் ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் அந்த தொகையை செலவு பண்ணியிருந்தா அதை தேமுதிக வரவேற்றிருக்கும் என்பதை நேற்றே என் கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதனால அவர் ஒரு கார் பிரியர். எப்பவுமே சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால அவங்க தாவேக்கால எல்லாரும் கார் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால எல்லாருக்கும் அது கொடுத்திருக்காரு. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லதாவே கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்ல அது வேற. பட் அவருடைய திட்டங்கள் மக்களுக்காகவும் கடைகோடி மனிதனுக்கும் பலன் அளிக்க கூடியதா இருக்கும். இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் எம்எல்ஏஸ்க்கு அந்த பெனிஃபிட் போறதை விட அந்த ஸ்கீமுக்கு அந்த பணத்தை ஏழைகளுக்கு பண்ணியிருந்தா அதை தேமுதிக வரவேற்றிருக்கும். இதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, நேத்தே நான் சொன்னேன் 90% ஆஃப் த எம்எல்ஏஸ்க்கு கார் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீம் தேவையா என்பதுதான் தேமுதிகவினுடைய கேள்வி என்பதை நேத்தே நான் பதிய வச்சிருக்கேன். அதுதான் முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதனால இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலியில கங்கை கொண்டான்ல பாதிரியாருக்கு பாலியல் வன்கொடுமை, 4 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அந்த நீதி அரசர்களுக்கு தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்கவுண்டர் தான். இந்த தூக்கு தண்டனை என்பதும் இன்னொரு மாறுபட்ட என்கவுண்டர் தான். அதனால இதை தேமுதிக நாங்க மனதார வரவேற்கிறோம். அந்த தூக்கு தண்டனை கொடுத்த நீதி அரசர்களுக்கு தேமுதிக சார்பா எங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்று தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் சட்டம் விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இதற்கு முற்றுப்புள்ளி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இன்னைக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பொன்னான நாளாக பெண்கள் சார்பாக இதை நான் சொல்றேன். இது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த மகிழ்ச்சி செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன்.